கும்பம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களின் வாழ்க்கைக்குள்ள ஒருவரின் சுய விருப்பம் குடும்பத்துல ஒரு மோதலாகவே இன்னும் மாறிக்கொண்டு அது உங்களோட கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். 5ஆம் வீடு என்பது மனதிற்கு பிடித்த விஷயங்கள் மற்றும் சுய சுய விருப்பங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். கும்பம் ராசிக்கு 5ஆம் அதிபதியான புதனானது பலமிழந்து சனியின் பார்வை 5ஆம் வீட்டில் பதியும் போது குடும்பத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட உறுப்பினரின் துணை அல்லது பிள்ளைகள் அதீத சுய விருப்பங்கள் அல்லது பிடிவாத போக்குகள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் மோதலாகவே இதுவரைக்கும் உருவெடுத்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் நடக்கும் என்று கூட நீங்க யோசித்து பார்க்காமல் எடுத்த சில முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்குமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். அவங்க கேட்கக்கூடிய ஆடம்பர பொருட்கள் அல்லது அவங்க விரும்பக்கூடிய தவறான ஆலோசனைகளை நீங்கள் தட்டி கழிக்கும் போது அது பெரிய ஒரு ஈகோ சண்டையாகவே மாறிவிடும். நான் என்ன உங்களிடம் தேவையில்லாததையா கேட்டேன், நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் தேவையானதை தானே கேட்டேன் என்றெல்லாம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றி அது மிகப்பெரிய அளவுக்கு ஈகோ பிரச்சனையாக மாறி குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிரிவதற்கான வாய்ப்புகள் கூட ஒரு சண்டையாகவே இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். என் விருப்பத்திற்கு இந்த வீட்டில் மதிப்பே கிடையாது என்று அவர்கள் போர்க்கொடி தூக்குவதால் யாருக்கு யார் கட்டுப்படுவது என்ற அதிகார போட்டியானது ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை தற்காலிகமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பாதிக்கப்பட்டு அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்பத்தில் யாரோ ஒருவர் தங்களுடைய விருப்பப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். அந்த ஒரு முடிவு மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போனதால் அது பெரிய குடும்ப மோதலாகவே இதுவரைக்கும் பார்க்கப்பட்டது. காதல், திருமணம், வேலை தேர்வு, வாழும் இடம் அல்லது சொத்து தொடர்பான முடிவுகள் இதற்கு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஒருவரின் தனிப்பட்ட சுதந்திரம் அல்லது குடும்பத்தின் எதிர்பார்ப்பு நேருக்கு நேர் மோதி அதுவும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் இரு குடும்பத்தாரின் வீட்டுக்குள்ளேயும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் அது இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே மனத்தூரங்கள் ஆனது இதுவரைக்கும் அதிகரித்து கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஒரே வீட்டில் இருந்தாலும் மனதளவில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தங்க இருக்கும். உரையாடல்கள் குறைந்து உணர்வுகள் பகிரப்படாமல் போயிருக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய உலகத்தில் வாழ தொடங்கியதால் உறவுகளில் இருந்த நெருக்கங்கள் எல்லாமே குறைந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கும்பம் ராசிக்காரங்க இதை வெளியில் காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள மிகவும் உணர்ந்து அதனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாறவும் ஆரம்பிப்பீங்க. 4ஆம் வீடான சுகஸ்தானமும் 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானமும் கோச்சாரத்தில் பாப கிரகங்களின் பிடியில் சிக்கும் போதும் சந்திரனின் தேய்ப்பறை அந்தரங்கங்கள் நடக்கும் போதும் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒரு விதமான கண்ணுக்கு தெரியாத மனத்தூரம் மிக கடுமையானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் அன்பாக பேசிக் கொள்வதோ உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதோ குறைந்து போகவும் செய்யும். கடமைக்காக வார்த்தைகளை உதிர்ப்பார்களே தவிர பாச பிணைப்பு இருக்காது. தனுசு அல்லது கும்பம் போன்ற ராசிகளுக்கு இந்த மௌன நிலைமையானது மிக ஆபத்தானதாகவே மாறியிருக்கும். இந்த மனதூரம் காரணமாக வீட்டில் எப்போதுமே ஒரு விதமான தனிமை சூழலும் நாமே நமக்குள்ள சுருங்கிவிடும் விரக்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நான் இதுவரை கூறியது கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது எந்த அளவுக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது, இதெல்லாம் நான் கூறியது அனைத்தும் நடந்திருக்கா நடக்கவில்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் பீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நான் சொல்வது அனைத்தும் சரியாக பொருந்தினால் மட்டும் நம்முடைய கும்பம் ராசி அன்பர்கள் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மருமகன் வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் எல்லாமே தானாகவே விலக ஆரம்பிக்கும். மருமகன் வழியில் தேவையில்லாத பிரச்சனைகளும் கவலைகளும் இதுவரைக்கும் உங்களை ஆழ்த்தி கொண்டே தான் இருந்திருக்கும். அதற்கு இப்பொழுது ஒரு முடிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்பட்டு அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி வழிநடத்தினால் போதுமான அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் என்றெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடுகள் உங்களுக்குன்னு ஏற்படவும் ஆரம்பிக்கும். சுபகாரியங்களில் இருந்த இடையூறுகள் எல்லாமே விலகி
போதுமான அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கும் புகழும் இப்பொழுது அதிகரித்து அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். கலை சார்ந்த துறைகளில் திறமைகள் உங்களிடம் வெளிப்பட்டு போதுமான அளவுக்கு அந்த நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் செய்யும். இப்பொழுது பணமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். தனக்காரகனான குரு பகவான் உங்களது ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு சுப பார்வைகள் வீசும் போதும், லாபாதிபதியின் யோக அந்தரங்கங்கள் கூடும் போதும், பொருளாதார ரீதியாக நீங்கள் அசுர வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. கடந்த காலங்களில் இருந்த தேவையற்ற விரயங்களும் பண முடக்கங்களும் முற்றிலுமாக நீங்கி தினசரி பணவரவு பன்மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பழைய நிலுவைத் தொகைகள் அனைத்தும் வட்டியுடன் இப்பொழுது வசூலாகவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தகுதியான சம்பள உயர்வும் கூடுதலான போனஸ் தொகைகளும் இப்பொழுது கைக்கு வந்து சேர்ந்துவிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட புதிய வருமான வழிகள் உங்களிடம் திறப்பதால் உங்களது சேமிப்பானது உயர்ந்து பல வருடங்களாக உங்களை வாட்டி வதைத்து தீராத கடன்கள் அனைத்தையும் முழுமையாக அடைந்து கடனில்லா நிம்மதியையும் பெறக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். இதுவரை எதிர்பார்த்த பணம் கிடைக்காமல் இருந்திருந்தால் இனிமேல் வருமானம் சீராக அதிகரிக்கும். புதிய வேலை தொழில் விரிவாக்கம், முதலீட்டுல ஒரு லாபம் அல்லது கூடுதலான வருமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். செலவுகளை விட சேமிப்புகள் அதிகரிக்கும் ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாகிவிடும். பணம் பற்றிய கவலைகளானது குறைந்து எதிர்கால நம்பிக்கையுடன் திட்டமிட நீங்கள் முயற்சி செய்தால் மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல முன்னேறவும் முடியும். உங்களுடைய உறவுகள் இப்பொழுது வலுப்பட ஆரம்பிக்கும். குடும்பம், நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடனான உறவுகள் ஆழமாகவும் வலிமையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். முன்பு இருந்த மனத்தூரமானது குறையும். தவறான புரிதல்கள் இல்லாமல் நீங்கி உண்மையான அன்பும் நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களது உணர்வுகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள இப்பொழுது தொடங்கி விடுவார்கள். உங்களது உணர்வுகளை மற்றவங்க புரிந்து கொள்ள தொடங்கி விடுவார்கள். உறவுகள் மூலம் மனநிறைவும் பாதுகாப்போ உணர்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைத்துவிடும். அது கிடைத்ததும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானம் மற்றும் கூட்டு தொடர்புகளை குறிக்கும் இடத்தின் மீது சுக்கிரன் மற்றும் சந்திரனின் சுப அந்தரங்கங்கள் பதியும் போது உறவுகளுக்குள் இருந்து வந்த அனைத்து கசப்புகளும் நீங்கி பந்தங்கள் மிகவும் வலுப்பட்டுவிடும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த ஈகோ சண்டைகளும் குடும்ப பெரியவர்களின் தலையீட்டால் ஏற்பட்ட தவறான புரிதல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைந்து பரஸ்பர காதலும் மரியாதையும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்களை விட்டு விலகி சென்ற நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் தங்களின் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களுடன் இணையவ ஆரம்பிப்பார்கள். சமூக வட்டாரத்தில் உங்களை பற்றி பரப்பப்பட்ட வதந்திகள் யாவும் பொய் என்று நிரூபணமாகி உறவுகள் மத்தியில் உங்களது நம்பகத்தன்மையும் பாசமும் பன்மடங்கு கூட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் நீங்கள் நினைத்ததை விடவே நல்லதாக மட்டுமே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.